எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப பழைய கால ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. ரெங்கையன் பிராமின்ஸ் மீட் அப்படின்ற ஒரு பேர் கூட இதுக்கு இருக்குது. நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு நம்ம செஞ்செடுக்கிற ஒரு வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷாக இருக்குது. இது நம்ம செஞ்சுருக்கிறது வந்துட்டு பாசிப்பருப்பு வச்சுட்டு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் நம்ம ஊற வைக்க போகிறேன். ஒரு கப்புனா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா 2-3 டைம் கழுகுனதுக்கு அப்புறம் நம்ம இது ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறேன். இல்லை ஒரு 6 to 7 மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கோங்க. இது 2 டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் இந்த பயரை எடுத்துகிட்டு நம்ம ரெங்கையன் செய்யும்போது ரெங்கையன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்ராக்சிமேட் 2 to 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ரெங்கையன் செஞ்சு எடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதே மாதிரி அரைச்செடுத்துருக்கு. அரைக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு அரைச்செடுக்கக்கூடாது. இது வந்து அந்த க்ரஷ் பண்ணி எடுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தருந்தருந்தாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆகி போகக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதில் பயிரோட பீசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு. நல்லா காரமாக இருக்கிற வரமிளகாய் 4 to 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி. பழைய கால ரெசிபியாக இருக்கிறதுனால எல்லாமே முழுசாக சேர்த்து தான் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மசாலாவோட டேஸ்ட்டுக்காக 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அதே மாதிரி பிரியாணிக்கெல்லாம் நம்ம சேர்க்கிற அந்த ஸ்டார் அனீஸ் இருக்குல்ல அதோட ஒரு சின்ன பீஸு, ஜாதி பத்திரையோட ஒரு சின்ன பீஸு, அதே மாதிரி சோம்பு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் நம்ம வறுத்தெடுக்கணும். ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. முதல்ல நம்ம கொத்தமல்லி, பெப்பர் இது ரெண்டும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகி போகாமல் வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப அதிகமாக வறுத்தெடுக்கக்கூடாது, அதோட மனம் போயிடும். ஜீரகம் இப்போ சேர்க்க வேண்டியதில்லை, அது லாஸ்ட்டு சேர்த்துடலாம். மசாலா சூடானா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது 3 சேர்த்துக்கோங்க. ஜீரகம் முன்னாடியே சேர்த்துருச்சுன்னா அது கருகி அதோட மனம் போயிடும், அதனால தான் லாஸ்ட்டு சேர்த்துருக்கு. ஜீரகம் கொஞ்சம் கிறிஸ்பியாகி நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் கிறிஸ்பியாகி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கு. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனுன்னு ஆகக்கூடாது, சூடாகி கொஞ்சம் சாஃப்டானால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. எல்லாமே ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதுக்குள்ளே தண்ணி, ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயத்தோட அந்த ஈரத்தில் இது இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அது வந்துட்டு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்போட மிக்ஸில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பேட்டில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இது கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா பர்ஃபெக்டாக எல்லா இடமும் மசாலா ஒன்றா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சில பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், அப்படியா இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்க்காம அந்த மசாலா வறுத்து அது மட்டும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது நம்ம ஆவியில் வேக வச்செடுக்கணும். அதுக்காக ஒரு பிளேட்டில் இல்லை இதே மாதிரி ஒரு ட்ரெயில் எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதில் கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் இல்லாத மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இதுக்குள்ளே சேர்த்து நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் வரக்கூடாது. நம்ம இதை வேக வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். ஏர் பபிள்ஸ் வந்துருச்சுன்னா கட் பண்ணும்போது உள்ளே வந்து ஓட்டையாக இருக்கும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பார்த்துட்டு இதே மாதிரி நல்லா அமர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக அமர்த்தி விட்டுருச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு மீடியம் திக்னஸில் அமர்த்தி விட்டுக்கோங்க பிளேட்டில். இல்லை இருந்தால் 2 பிளேட்டில் கூடி இது வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது வேகிறதுக்கு வச்சுருக்கு. மினிமம் 15 to 20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில். அது நீங்கள் எடுக்கிற பாத்திரம், நீங்கள் இதில் ஃபில் பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸோட திக்னஸ் பார்த்துட்டு தான் அந்த டைம் அது கரெக்டாக சொல்ல முடியும்.
நம்ம இட்லி எல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி, இல்லை கேக்கெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இது ஒரு டைம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த ஓரம் வந்து லைட்டாக சில டைம் ஒட்டி இருக்கலாம். அது வந்துட்டு இதே மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம இது டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயர் கட் பண்ணலாம், டைமண்ட் வேணுன்னா டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது சிப்லாக் பேக்குக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருச்சுன்னா நமக்கு தேவையாக இருக்கிற பீசஸ் மட்டும் வெளியே எடுத்து அப்பப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்கல, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். இதுவும் 2 டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி இது லைட்டாக எல்லா சைடும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன். ரொம்ப டார்க்கால லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன் நெய்யில். அதுக்கப்புறம் நம்ம இது வதக்கி எடுத்துடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கல, இல்லை ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். டைரெக்டாகவே இது போட்டு வதக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கும் போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையாக இருக்கிற பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி வறுத்துட்டு வதக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்நாக்கு கிடையாது, இது நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறது. இப்போ வெரைட்டி ரைஸ் இருக்குல்ல, மெயினாக தயிர் சாதம், அதே மாதிரி இருக்கிற சாதம் கூட எல்லாம் சைடாக ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் தான் இது. இப்போ நம்ம நெய்யில் லைட்டாக வறுத்தெடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் சேர்த்தாலும் போதும், நெய் மட்டும் சேர்த்தாலும் போதும். நான் இப்போ 2 மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. காரமாக இருக்கிற கொஞ்சம் வரமிளகாய், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு. நம்ம கட் பண்ணி எடுத்து வறுத்து வச்சுருக்கிற அந்த பீசஸுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தது தான். இப்போ வந்து வதக்கிற இதுக்கு மட்டும் உப்பு போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இருக்குல்ல, உளுந்தம்பருப்பு கூடி சேர்த்து வறுத்து வெங்காயம் அவாய்ட் பண்ணி மிச்செல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்போட அந்த பீசஸ் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும், டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூடி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு நான் வெஜிடேரியன் டேஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. அதுவும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கிற பழைய கால ரெசிபி ரெங்கையன் ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு தயிர் சாதம் கூட இல்லை சாதம் கூட நம்ம இப்போ மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பீஸில் 2 பீஸ் எல்லாம் ஓரமாக வச்சு சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.